ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி எழுதுக்கிறதுக்கு ரொம்ப 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 நேரம் ஆகிட்டு எழுந்தோன்னு சடன்னு 3 கேஸில் 3 பொருள் வச்சுட்டேன். இன்னும் இவர்கிட்ட சொல்லி இந்த பக்கம் இன்னும் 2 கேஸ் நம்ம மாட்டி போக சடன்னு வேலை முடியும். அது சாத்தியம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, தினம் நைட்டில் நான் பால் காய்ச்சி வச்சுருவேன். நான் பால் காய்ச்சி வச்சுட்டு அது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இந்த ஆடை எடுத்து இப்படி வச்சுருவேன். இப்போ ஒரு கிளாஸில் நமக்கு ஆடை சேர்த்தா 100 கிராம் நமக்கு நெய் கிடைக்கிது. நான் அப்படி தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எனக்கு அவசரமாக டீ பண்ணணும். கேஸை ஸ்லோ பண்ணால் சீக்கிரம் சாயா ரெடி ஆகாது. அதனால் ஸ்பீடாக கூட்டி இப்படி ஒரு ஸ்பூனை தூக்கி போட்டு வச்சுட்டா பொங்கவும் செய்யாது, சிந்தவும் செய்யாது. இந்த ஸ்பூனை நான் வெளியே எடுத்துட்டேன்னா பொங்கியெல்லாம் சிந்திடும். அதனால் இப்படி ஒரு ஸ்பூனை போட்டோன்னா சாயா ரெடி ஆயிரும். நமக்கு கேஸும் துடைக்க வேண்டாம், டீ வேஸ்ட் ஆகாது. எப்போவுமே சோறு வடித்த உடனே சனி மகாராஜ் நம்ம பித்துரு நம்ம காக்காவுக்கு வச்சுருவேன். இந்த மாவு 3 நாள் பழசு. கொஞ்சம் சோடாப்பு போட்டு நல்லா கலக்கிடலாம். இல்லைன்னா தோசை வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும். சோடாப்பு போடுறதுக்கு முன்னே மாவு அப்படி கல் மருந்து சோடாப்பு போட்டோம் நல்லா பூ மாதிரி ஆயிட்டு லேசாகிட்டு. இன்று என் கிச்சனில் பட்டர், மீல் மேக்கர், முருங்கை